இப்போ இவங்க தான் நம்ம வாங்கியிருக்கிற மகாலட்சுமி அந்த சிலை. ஸோ நம்ம எப்போதுமே விஜயா ஸ்டோரில் நம்ம எல்லாத்தையும் வாங்குவோம். அவங்க கிட்ட இருந்தால் நம்ம இந்த வரமகாலட்சுமி நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வந்து உடனில் இருக்கிறது நாங்கள் பார்த்து வாங்கியிருக்கிறோம். நாங்கள் பாருங்கள், இவங்க வந்து 18 இன்ச் வரமகாலட்சுமி சிலை இது. நம்ம இந்த வருஷம் வந்து அந்த அம்மாவை வந்து சிலை வடிவா நம்ம வந்து வாங்கிட்டோம். நம்ம ஜோடிக்கிறதுக்கு எனக்கு முடியாததுனால இந்த வருஷம் இதுக்குள்ளேயே வந்து அந்த கலச சொம்பு இருக்கு. ஸோ இதுலதான் நம்ம வந்து எல்லாம் போட போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கலசத்துல நம்ம போட வேண்டிய பொருட்கள் இதுதான். ஃபர்ஸ்ட் அரிசி போடணும், அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் 5 கோமரி சக்கரம், அதுக்கப்புறம் ஒரு 3 சோழி, கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய், காதோலை, கருகமணி, அதுக்கப்புறம் வந்து பச்சை கற்பூரம், லெமன், ஒரு 2 வளையல், ஒரு வெத்தலை, அதுக்கப்புறம் வெள்ளி காயின் ஒன்று 2 எத்தனை இருக்கோ போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரு 3 காயின் இருக்கு, நான் ஒரு 3 காயின் போட்டு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கலசத்துக்குள்ள போட வேண்டிய பவர்ஃபுல்லான பொருட்கள். இவ்வளவு பொருட்களும் போட்டு நம்ம அமைச்சாதான் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அம்மன் வந்து இறங்குறதுக்கு, மகாலட்சுமி வந்து இந்த கலசத்துல வந்து இறங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து கலசத்துல அரிசியை போட்டுருவோம். அங்க நம்ம வந்து ஒரு பாதி போட்டா போதும். ஏன்னா வந்து இது இந்த பொருட்கள்ல நம்ம போடணும் இல்லையா? ஸோ அதனால வந்து ஒரு கொஞ்சமா போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து வெத்தலை வந்து இதில் வச்சிருவோம். ஸோ எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய் போட்டுருவோம். அதுக்கப்புறம் வளையல், 2 வளையல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், மாசிக்காய், கொட்டைப்பாக்கு, ஜாதிக்காய், மாசிக்காய் போட்டுருவோம். ஒரு 5 கோமரி சக்கரங்கள் போட்டுருவோம். ஸோ மகாலட்சுமி சோழி ஒரு 3 போட்டுருவோம். இந்த காதோலை, கருகமணி இதையும் போட்டுருவோம். இது வந்து ஒரு 3 வெள்ளி காயின் வச்சிருக்கோம். இந்த நம்ம கிட்ட தங்க காசு கிடையாது. ஸோ அதுக்கு தங்கத்துக்கு பதில் மஞ்சள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் இதை போட்டுட்டு அதையும் போட்டுருவோம். ஏன்னா வெள்ளி வந்து மகாலட்சுமி அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெமனையும் வந்து உள்ள வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் தான் வந்து இந்த கலசத்துக்கு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை வந்து கொடுக்க போறது. ஓகே, வந்து போட்டுடலாம். அங்கங்க ஒன்று போடுவோம். இப்போ வந்து நம்ம கலசம் ரெடி பண்ணியாச்சு. கலசத்துல போட வேண்டிய பொருட்கள்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மாயில வச்சு தேங்காய் வச்சு நம்ம வந்து முகத்தை கட்டிடலாம். வாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால தேங்காய் வந்து வச்சு நம்ம முகம் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு ஐடியா பண்ணியிருக்கார் டாடி. இந்த இடத்துல டபுள் சைட் டேப்பு வச்சு தேங்காய் வந்து நல்லா ஃபிட்டிங்காக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் முகத்தை கட்டும் போது தேங்காய் சாயாது, முகம்லாம் சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. அப்பா நேராக வைக்கிறேன், பார்த்துக்கோ. நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு, சூப்பராக உட்காந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து முகத்தை கட்ட வேண்டியதுதான். சரி, இப்போ நம்ம வந்து வரமகாலட்சுமி அம்மாவுக்கு வந்து முகத்தை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து வரலட்சுமி அம்மாவுக்கு வந்து நகை அலங்காரம் பண்ணிடலாம். வாங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து நெக்லஸ், அடுத்த செட் ஆஃப் நெக்லஸ் போட்டு போகிறோம். அடுத்தபடியா இந்த காசு மாலை தான் வந்து இந்த வருஷம் புதுசாக அந்த அம்மாவுக்காக வாங்கினது. இந்த காசு மாலை தான் இது வந்து போட்டுருவோம். அடுத்த செட் ஆஃப் நெக்லஸ், அந்த அடுத்த செட் ஆஃப் நெக்லஸ் இது. அடுத்து இது போட்டாச்சு. அடுத்த செட் ஆஃப் நெக்லஸ் இது, இதையும் போட்டுருவோம் மாவுக்கு. அங்கே நான் விஜயா ஸ்டோர்ஸில் பார்த்தேன்.
சாமிக்கு வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்கா வந்து அப்படியே வந்து கீழே இதுவாக வர மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வச்சுருக்குறோம். அம்மா பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி காசு மாலையை வந்து இப்படி தொங்க விடுறாங்க. நம்ம வந்து அம்மா வந்து அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு.